RRB assistant, loco pilot, டெக்னீஷியன்கள் தேர்வு. RRB தேர்வு. இந்திய ரயில்வே ஒரு கண்ணோட்டம். ரயில்வே துறை வினாக்கள். பொது அறிவு, இந்திய வரலாறு, இந்திய அம்சக்கலையில் வரலாறு, இந்திய அரசியல் அமைப்பு, புவியியல், பொருளாதார அறிவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், விருதுகள், தலைவர்கள், முதன்மைகள், பண்பாட்டு முகமைகள், விளையாட்டு பல்வகை வினாக்கள். பொது அறிவு வினாக்கள். முக்கிய தகவல்கள் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கிற இது மாதிரி உங்களுக்கு வினா விடைகள் தொகுத்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதில் கணிதமும் உண்டு. இந்தியாவின் அட்சரேகை பரவல் என்ன? 8 டிகிரி 4n -37 டிகிரி 6n. இந்தியாவின் மேற்கு முனை. வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எது? இந்திரா கோல். இந்தியாவின் திட்ட நேரமான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்கம் எந்த இடத்தில் வழியாக செய்கின்றது? அலகாபாத். இந்தியாவில் நிலப்பரப்பில் முறையே மலைகள் மற்றும் குன்றுகள், பீடபூமிகள், சமவெளிகள் ஆகியவற்றின் சதவீதம் என்ன? முறையே 29.3, 27.7, 43. இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரமான காட்பின் ஆஸ்டின் இமயமலையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? மேற்கு இமயமலை. இந்தியாவின் மிக உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள இமயமலை தொடர்பகுதியை அழைப்பவர் ஹிமாத்ரி. ஆரவல்லி மலைத்தொடருக்கு அமைந்துள்ள ராஜஸ்தான் சமவெளி. மேற்கு அமைந்துள்ள ராஜஸ்தான் சமவெளி முக்கிய ஆறு எது? லூனி ஆறு. திபெத்தில் உருவாகும் சாங்கே நதி இந்தியாவில் எந்த பெயருக்கு பாய்ந்தோடுகின்றது? பிரம்மபுத்திரா. எந்த பெயருடன் பாய்ந்தோடுகின்றது? பிரம்மபுத்திரா. தீபகற்ப பீடபூமியை இரு சமமற்ற பகுதிகளாக பிரிக்கும் நதி எது? நர்மதை. உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். ஷராவதி நதியின் சோக் நீர்வீழ்ச்சி எந்தெந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? மேற்கு தொடர்ச்சி. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் மிக உயர்ந்த சிகரம் எது? மகேந்திரகிரி. லட்சத்தீவுகள் டேஷால் ஆனவை? பவளப்பாறைகள். இந்தியாவில் உற்பத்தியாகும் மிக நீளமான நதி எது? சிந்து. உலக அளவிலான இரும்புத்தாது இருப்பில் இந்தியாவிடம் இடம் என்ன? 2. உலக மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு என்ன? 60%. இந்திய அளவில் பெட்ரோலிய உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் இடம் மும்பை ஹை. இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் 1897 எங்கு அமைக்கப்பட்டது? டார்ஜிலிங். ஷூம், பொடு, மாசான், பொன்னம் என்பவை எதனை குறிக்கும்? பழமையான வேளாண் முறைகள். ஹாரிஃப், ராபி, சையத் போன்றவை எதனை குறிக்கும்? வேளாண் பருவங்கள். இந்திய அளவில் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். இந்திய அளவில் காபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? கர்நாடகம். உலக அளவிலான காய்கறி உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு யாது? 13%. இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? ஊலர் ஏரி.
தமிழகம் பரப்பளவில் அடிப்படையில் தமிழகம் இந்திய அளவிலான எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 10. தமிழகத்தில் மிக உயர்ந்த சிகரம் எது? தொட்டபெட்டா. வருசநாட்டு மலைக்கும் அகத்திய மலைக்கும் இடையில் அமைந்துள்ள கணவாய் எது? செங்கோட்டை கணவாய். தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் விரவியுள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? சித்தேரி மலை. தமிழகத்தில் அமைந்துள்ள மைசூர் பீடபூமியின் தொடர்ச்சி எது? பாராமகால் பீடபூமி. தமிழகத்தில் ஆர்டீசியன் நீரூற்றுக்கண் காணப்படும் பகுதி எது? வெள்ளாற்று பள்ளத்தாக்கு. தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறாத தமிழக பகுதி எது? சென்னை. சூறாவளிகளால் தமிழகத்திற்கு மிகுந்த மழைப்பொழிவு ஏற்படும் மாதம் எது? நவம்பர். சதவிகித அடிப்படையில் தமிழகத்தில் அதிக காடுகளை கொண்டுள்ள மாவட்டம் எது? உதகமண்டலம். தமிழகத்தில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எங்கு அமைந்துள்ளது? பிச்சாவரம். தமிழகத்தில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எங்கு அமைந்துள்ளது? பிச்சாவரம். தமிழகத்தில் தங்கத்தாது செறிந்துள்ள மாவட்டங்கள் யாவை? கோவை, நீலகிரி. உற்பத்தி திறனின் அடிப்படையில் தமிழகத்தில் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் எது? மேட்டூர். நவரை பருவம் என்பது எந்த பட்டத்தை குறிக்கும்? கார்த்திகை. தமிழகத்தில் முதன்மையான பாச முறைகள் கிணற்று பாசனம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அழைக்கப்படும் பகுதி எது? காவிரி டெல்டா பகுதி. பொருளாதாரம் வணிகத்தின் மூலம் ஒரு நாட்டின் செல்வத்தை உயர்த்த முடியும் என்று நம்புவது வணிகவாதம். வணிகவாதத்திற்கு எதிராக இயற்கைவாதம் பின்வரும் எந்த நாட்டில் தோன்றியது? பிரான்ஸ். தமிழக பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித். புதிய பொருளாதாரத்தின் தந்தை எனப்படுபவர் யார்? ஜே.எம். கீன்ஸ். உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை 5 கட்டங்களாக விளக்கியுள்ளவர் யார்? டபிள்யூ. ரோஸ்டோ. திட்டமிடல் பிளானிங் எனும் கருத்தாக்கம் பின்வரும் எங்கு தோன்றியது? சோவியத் யூனியன். உலக அளவில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் எப்போது ஏற்பட்டது? 1930களில். இந்தியாவில் முதல் முறையாக தேசிய மற்றும் தனி மனித வருமானம் பற்றிய முதல் கணக்கெடுப்பை மேற்கொண்டவர் யார்? தாதாபாய் நௌரோஜி. விஞ்ஞான முறையில் இந்தியாவில் தேசிய மற்றும் தனிநபர் வருமானத்தை முதலாக கணக்கிட்டவர் யார்? வி.கே.ஆர்.வி. ராவ். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் தேசிய மற்றும் தனிநபர் வருமானத்தை முதலாக அலுவல் ரீதியாக கணக்கிட்டு வெளியிட்டவர் யார்? மஹலனோபிஸ். இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கெடுக்கும் அமைப்பு எது? மத்திய புள்ளியியல் கழகம். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1950. திட்டக்குழுவிற்கு மாற்றாக மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட நிதி ஆயோக் என்பது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 2015. ஒரு நாட்டின் எல்லைக்குள் ஓராண்டு காலத்தில் உற்பத்தியாகும் பொருட்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜி.டி.பி. தேய்மான செலவு பின்வரும் எந்த ஒன்றில் கணக்கெடுத்து கொள்ளப்படும்? நிகர உள்நாட்டு உற்பத்தி. இந்தியாவில் தேசிய வருமானமானது பின்வரும் எதன் அடிப்படையில் கணக்கெடுக்கப்படுகிறது? உற்பத்தி மற்றும் நுகர்ச்சி முறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட தற்போது பயன்படுத்தப்படும் அடிப்படை ஆண்டு எது? 2011-12. மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் தலைமையகம் பின்வரும் எங்கு உள்ளது? புதுடெல்லி. தலைமையகம். மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் தலைமையகம் பின்வரும் எங்கு உள்ளது? புதுடெல்லி. பொருட்களின் தொடர்ந்து ஏறும் விலை பணவீக்க நிலை. பணவீக்கத்துக்கும் வேலையின்மைக்கும் இடையிலான தொடர்பை குறிப்பது பிலிப் வளைகாடு.
பொருட்கள் பற்றி பணிகளின் விலை குறைந்தது. இந்தியாவின் பணவீக்கமானது பின் எந்த விலை குறியீட்டை கொண்டு அளவிடப்படுகிறது? மேற்கண்ட இரண்டும். இந்தியாவில் கடன் அமைப்பு கிரெடிட் கார்டு சிஸ்டம் கட்டுப்படுத்தும் உரிமை சட்ட ரீதியாக பெற்றுள்ளது எது? RBI. தற்போது இந்தியாவில் நிதிக் கொள்கை வெளியிடப்படும் கால இடைவெளி என்ன? 2 மாதம். வங்கிகள் தங்களின் பணத்தை ரிசர்வ் வங்கி குறுகிய கால கடனாக அளிப்பதற்கு பெறும் வட்டி விகிதம் எவ்வாறு அழைக்கப்படும்? ரெப்போ ரேட். மத்திய அரசிற்கும் இதர வங்கிக்கும் வங்கியாக செயல்படும் வங்கி எது? RBI. இந்தியாவில் மத்திய வங்கியான ரிசர்வ் வங்கியின் பழைய பெயர் என்ன? பேங்க் ஆஃப் கொல்கத்தா. இந்தியாவில் 14 வங்கிகள் அரசு கடமையாக்கப்பட்ட வருடம் என்ன? 1969. பிராந்திய ஊரக வங்கிகள் இந்தியாவில் துவக்கப்பட்ட ஆண்டு எது? 1975. மக்கள் தொகை கோட்பாட்டை வழங்கியவர் யார்? மால்தாஸ். 1951 அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது 5 ஆண்டு திட்டத்தின் ஹெராட் தோமர் மாதிரி நோக்கம் என்ன? வேளாண்மை வளர்ச்சி. வெண்மை புரட்சி தந்தை ஆபரேஷன் ஃப்ளட் எனப்படுபவர் யார்? வர்கீஸ் குரியன். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கீடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படுகிறது? 10. மக்கள் தொகை கணக்கீடு 10 ஆண்டுக்கு ஒருமுறை. இந்தியாவின் கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? அர்சன் பிரபு. தங்கத்தின் விலை பின்வரும் எங்கு நிர்ணயிக்கப்படுகிறது? லண்டன். இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் எங்கு தயாரிக்கப்படுகின்றன? நாசிக். இந்திய ரூபாயின் புதிய சின்னம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2010. மத்திய அரசிற்கும் பின்வரும் எந்த வரியிலிருந்து அதிக வருவாய் கிடைக்கின்றது? கலால் வரி. தற்போதும் இந்தியாவில் பண்டமாற்று முறை நடைமுறையிலுள்ள இடம் எது? கொல்கத்தா. தேசிய வேளாண்மை காப்பீட்டு திட்டம் பின்வரும் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1999. இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரம். நபார்டு வங்கி பின்வரும் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1982. இந்தியாவில் செயல்படும் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனம் எது? LIC. இந்திய மாநிலங்கள் பின்வரும் எந்த வரிகளின் மூலம் அதிக வருவாயை பெறுகின்றன? வணிக வரிகள். நிதி பற்றாக்குறையின் போது அரசு தலைக்கு தேவையான நிதியை பின்வரும் எந்த ஒன்றிடமிருந்து பெறும்? இந்திய ரிசர்வ் வங்கி. உலகில் அதிக கிளைகளை கொண்ட வங்கி எது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய பட்ஜெட்டின் தந்தை எனப்படுபவர் யார்? மகாலனோபிஸ். 12வது 5 ஆண்டு திட்டத்தின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு யாது? 8%. வறுமை கோட்டை அளவிட தற்போது இந்தியாவில் பின்வரும் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? டெண்டுல்கர் முறை. கொள்ளையடிக்கும் தொழில் என கருதப்படும் தொழில் யாது? சுரங்கத் தொழில். 2ஆம் நிலை தொழில் என்பது மூலப்பொருட்கள் முடிவுற்ற பொருள் மாற்றும் தொழில்கள். தங்க கழுத்துப்பட்டை பணியாளர் என்பவர்கள் யாவர்? ஆலோசனை வழங்குவோர் அல்லது முடிவெடுப்போர். மரம் வெட்டுதல், வேளாண்மை, மீன்பிடித்தல் போன்றவை எந்த நிலை தொழில்களாகும்? 2ஆம் நிலை தொழில்கள். ஆசியாவில் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து முடிவுற்ற பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடு எது? ஜப்பான்.
இந்தியாவில் முதல் ரயில்வே போக்குவரத்து மும்பை தானே எப்போது துவங்கியது? 1853. இந்தியாவில் உள்ள குழாய் வழிப்பாதை எண்ணெய் பரிமாற்றத்துக்கு எது? மேற்கண்ட மூன்றும். பரிமாற்றத்துக்கு அஸ்ஸாம் கான்பூர், சலாயா ஜலந்தர், ஹஜீரா ஜகதீஷ்பூர். இந்தியாவின் தேசிய நீர்வழி எண் 3 எந்த பகுதியை இணைக்கிறது? கொல்லம், கோட்டபுரம். இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனை? 13. இந்தியாவில் முதல் வன்வழி போக்குவரத்து எப்போது துவங்கியது? 1911. அகில இந்திய வானொலி ஆகாசவாணிக்காக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 1957. இந்தியாவின் முதல் வான்வழி போக்குவரத்து துவங்கியது 1911. அகில இந்திய வானொலி ஆகாஷவாணியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1957. தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகங்கள் எத்தனை? 7. தமிழகத்தில் முதல் முறையாக 1999 உழவர் சந்தை திட்டம் உழவர் சந்தை தமிழகத்தில் முதன்முறையாக 1999 உழவர் சந்தை திட்டம் எங்கு அறிமுகமானது? மதுரை. முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஹெரட் தோமர் மாதிரி. இந்தியாவில் சுழல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் எது? 1978. பசுமை புரட்சியை அறிமுகம் செய்த அறிஞர் யார்? நார்மன் போர்லாக். இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் யார்? வர்கீஸ் குரியன். இந்தியாவின் தாராளமயமாக்குதல் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை. இந்தியாவின் தாராளமயமாக்குதல் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1991. தொழில்நுட்பங்களின் வரவாசல் பழைய தொழில்நுட்பங்கள் டெக்னீஷியன்ஸ் வேலைவாய்ப்பை இழப்பது வேலைவாய்ப்பின்மை எனப்படும். கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை. ஒரு நபர் தானாகவோ தன் விருப்பம் இல்லாமையோ எந்த வேலைக்கும் செல்லாமல் இருப்பது வேலையின்மையாகும். திறந்த வேலையின்மை. தேசிய விவசாய காப்பீட்டு திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு எது? 1999. 2000. பணவாட்டம் என்பது விலைவாசியின் எந்த நிலையை குறிக்கும்? விலை குறைதல். இந்தியாவின் வெளிநாட்டு வணிகத்தை பொறுத்த வரையில் பின்வரும் எந்த ஒன்று உண்மை? இறக்குமதியை விட ஏற்றுமதி குறைவு. இந்தியாவில் முக்கிய சிறு தொழில் எது? கைத்தறி. இந்தியாவின் பொருளாதாரம் பின்வரும் எந்த வகை பொருளாதாரத்தை சார்ந்தது? கலப்பு பொருளாதாரம். இந்தியாவின் முக்கிய சிறு தொழில் கைத்தறி.